அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வானவில், வானவில்லுக்கு எத்தனை கலர்கள்? 7 என்று பதில் சொன்னால் தப்பு. 3 தான். சிகப்பு, நீலம், மஞ்சள் 3 பிரைமரி கலர்கள். மற்ற 4 கலர்கள் அடுத்த வர்ணங்கள் கலந்து கலந்து வருகின்றன. மஞ்சளும் நீலமும் சேர்த்தால் பச்சை, சிவப்பும் நீலமும் சேர்த்தால் வயலட், சிவப்பும் மஞ்சளும் சேர்த்தால் ஆரஞ்சு. 1 பங்கு சிவப்பு நிறம், 2 பங்கு நீல நிறம் இண்டிகோ. இதுதான் உண்மை. இதை விடுத்து வானவில்லோட நிறங்கள், கலர்கள், வர்ணங்கள் 7 என்பது எல்லாம் தப்பு, பொய். பெயிண்டிங் டிசைன், இமேஜ் சாஃப்ட்வேர் ஏதாவது இருந்தா அதுல கலர் பேனல்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுல பார்த்தா மொத்தம் 256 வர்ணங்கள் இருக்கும். ஆமா, நம்ம கம்ப்யூட்டர் 256 கலர்களை ஐடென்டிஃபை பண்ணுமா? பண்ணட்டும், அதுக்கு கூடவே பண்ணட்டும். ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் 3 வர்ணங்கள் தான் பிரைமரி கலர்ஸ். கம்ப்யூட்டர்ல இருந்து மனுஷன் வரைக்கும் வர்ணம் பார்க்கிறார்கள். வள்ளலார் எல்லாரையும் ஒன்றாகத்தான் பார்ப்பார், அவர் வர்ணம் பார்க்க மாட்டார். மக்கள் வர்ணம் பார்ப்பதையும் விரும்ப மாட்டார். ஆனால் மக்கள் வர்ணம் பார்க்கிறார்கள். இன்னும் கூட எங்களது ராமநாதபுரம் கிராம பக்கங்களிலே புதுசா யாராவது வந்தாங்க ஊருக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அவங்க கேட்கிறது, ஐயா உங்க பேரு, அடுத்து உங்க ஊரு, 3ஆவதா ஒன்று கேட்பாங்க. அதுதான் வர்ணம். வர்ணம்னா கலர் இல்லை, அதுக்கு பேரு ஜாதி. வர்ணாச் என்று கேட்பார்கள். இந்த வர்ணாச்சிரம் தானே மக்களை இந்த அளவுக்கு சிரமப்படுத்துகிறது, பாடாய்ப்படுத்துகிறது. எங்கள் பக்கம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இரட்டை குவளை முறை இருந்தது, தெரியுமா? இரட்டை குவளை முறையா இந்த நூற்றாண்டிலா? கேட்க வியப்பாகத்தான் இருக்கும். டீக்கடைகளிலே 2 விதமான டம்ளர்கள் வைத்திருப்பார்கள். தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் என சில இனங்களை வகைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அந்த காலத்திலே. எவ்வளவு கேவலமான சமூகம் பார்த்தீர்களா? அந்த இனத்தார் டீ இருந்த வந்தால் அவர்களுக்கு என்று ஒரு தனி டம்ளர் வெளியே கட்டி வச்சிருப்பாங்க. அதுவும் மற்ற இனத்தார்களுக்கு அது பொது, அது இன்னொரு டம்ளர். அப்படி 2 வகை. இதற்கு பெயர் தான் இரட்டை குவளை முறை. ஒரு டம்ளர் டீக்கடை வாசலில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும். அவங்க வந்து கழுவி வாங்கி குடிக்க வேண்டியதுதான். எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு பெரிய இழிவு தெரியுமா இது? ஆனா போன 20 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் அது முதுகுளத்தூர் பக்கங்களிலே நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கிறது. 100 வருஷம் முன்னாடி டீக்கடை மட்டும் இல்ல, கோயில்கள்ல கூட, ஏன் சில தெருக்களில் கூட இது மாதிரி நுழைய, நடக்க, உழவ எல்லாவற்றிற்கும் கட்டுப்பாடுகள் இருக்கவே செய்திருக்கின்றன. நான் கூட இந்த செய்தியை வாசித்து பார்த்த போது மனசு கஷ்டப்பட்டது, வேதனைப்பட்டது. ஒரு கவிதை கூட உருவானது. அப்பொழுது எழுதிய கவிதை இது. குவளை வரப்பு ஓரம் பூத்தால் ஒற்றையாக பூக்கிறது, பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதே குவளை டீக்கடையிலே பூத்தால் மட்டும் அது ஏன் இரட்டையாக பூக்கிறது? பார்க்க கேவலமாக அல்லவா இருக்கிறது? இப்பவே இப்படி இருந்துச்சுன்னா வள்ளலார் தோன்றிய 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் தமிழ்நாடு? யோசித்து பாருங்கள். மக்களிடையே பேதம் ஏன்? எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர். வள்ளலார் பாட்டு. வள்ளலார் பாடியது இதைத்தானே. நாள் வருணம் ஆச்சிரமம் ஆச்சாரம் முதலார் நவீன்றகளை சரிதமெல்லாம் பிள்ளை விலை ஆட்டு மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவார் இலை நீ விழித்துப்பார் என்று எனக்கு இயம்பிய சத்குருவே
என்று இறைவனே வந்து வள்ளலாரிடம் சொல்லுகிறான். ஆம், சும்மா உன் நெற்றி கண்ணை திறந்து பார், வர்ணங்களை சுட்டி எரி என்று சொல்லுகிறான். வர்ண பேதம், வர்ண பிரிவு இறைவனுக்கே ஏற்புடைத்து அல்ல. நம் பகுதியாவது பரவாயில்லை. வள்ளலார் மாதிரி, வைகுண்டரையா மாதிரி, அயோத்திதாசர் மாதிரி, நாராயணகுரு மாதிரி நிறைய பேர் தோன்றி தோன்றி சீர்திருத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். அதனால் தான் நாம் இப்பொழுது தமிழ்நாட்டிலே சாதி பெயர் போட்டுக் கொள்ளுவது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது சாத்தியம். பேருக்கு பின்னால் சாதி என்கின்ற வாள் ஒட்ட முற்றிலுமாக வெட்டப்பட்டு விட்டது, நறுக்கப்பட்டு விட்டது. சாதி பெயர் கொண்ட தெருக்கள் மாற்றப்பட்டன. ஆனால் 1970களில் அந்த சாதி பெயர்கள் தெருப்பலகையிலே தார் பூசி அளிக்கப்பட்டன. நன்றாக நினைவு இருக்கிறது எனக்கு. இதிலே சில கூத்துக்கள் கூட நடந்தன. மாப்பிள்ளை தெரு ஒரு ஊரிலே மாப் தெரு ஆனது. தார் பூசி மாப் தெரு என்று சிரித்தது. பிள்ளை சாதி பெயராம். சகாதேவன் தெரு இன்னொரு இடத்திலே சகாத் தெரு ஆகிவிட்டது. தேவன் மேலே தார் பூச்சு. பிள்ளையார் தெரு யார் தெரு என்று கேள்வி கேட்கும்படி ஆகிவிட்டது. மனிதன் பெயரிலும் தெருவிலும் தான் சாதி போய்விட்டது. சர்டிபிகேட்டிலே, தேர்தலிலே ஏன் இன்னும் இருக்கிறது? வள்ளலாரிசம் ஒருவேளை அரசியலுக்கு வந்தால்தான் இதெல்லாம் நடக்குமா தெரியவில்லை. தமிழ்நாடாவது பரவாயில்லை, வடக்கே வெளியே மேலே மேலே போய்விட்டால் அங்கே மக்கள் நம்மை பார்த்து கேட்கும் முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆப்கா சுப்னம், சுபநாமத்தை சொன்னோம் என்று வையுங்கள். அதற்கு அடுத்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஆப்கா வர்ணா क्या, आपका कास्ट कास्ट मैं कास्ट तो नहीं देखता हूं, छोड़ो मुझे என்று சொன்னாலும் விட மாட்டார்கள். நமது கலரை பார்த்தவுடன் क्या आप பொம்மன் है என்று கேட்பார்கள். பொம்மன்னா கட்டபொம்மன் பரம்பரையோ? முதலிலே வடக்கே போன போது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பொம்மன் என்பதன் அர்த்தம். பின்னால் தெரிந்து கொண்டேன். பேரிலே நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் 2-3 வார்த்தை இருக்கும். அதிலே சாதி பேர் கண்டிப்பாக இருக்கும். பாட்டியா, பாண்டே, பட்டேல், மராத்தே, சர்மா, பட்டு, ரெட்டி, கேக்வாட் இப்படி நிச்சயமாக சாதியின் வாள் ஒன்று ஒட்டிக்கொண்டே இருக்கும். வாள் போட்டுத்தான் ஒருவனை அழைப்பார்கள். நன்றாக நினைவு இருக்கிறது. மகாராஷ்டிராவிலே 1977 இருந்து 79 வரை 3 வருடம் நாள் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது நடந்த கூத்து இது. அங்கே சாதி கலவரம் கடுமையாக நடந்தது. காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. அவுரங்காபாத்திலே மராட்வாடா யூனிவர்சிட்டி திடீர் என்று அதன் பெயரை மாற்றினார்கள். எப்படி? அம்பேத்கர் யூனிவர்சிட்டி என்று. இத்தனைக்கும் அம்பேத்கர் அந்த ஊர்க்காரர். அவர் ஊர் லாசூர், அவுரங்காபாத் பக்கம். பெருமைதானே பெற வேண்டும். ஆனால் கலவரம் வெடித்தது. மறியல், வன்முறை, போராட்டம், கல் வீச்சு, பஸ் எரிப்பு. மகாராஷ்டிராவே அல்லோல் கல்லோல் பட்டது. அவ்வளவு எதிர்ப்பு பெயரை மாற்றுவதற்காக. கடைசியிலே பெயர் மாற்றம் நிறுத்தப்பட்டது. மராட்வாடா யூனிவர்சிட்டி என்று பழைய பெயரிலேயே அழைக்கப்பட்டது. ஒரு யூனிவர்சிட்டியின் பெயரை மாற்றியதால் இவ்வளவு ஆர்ப்பாட்டம். காரணம், அம்பேத்கர் பிறந்த வகுப்பு. அவர் பெயரிலே பெயரை மாற்றுவதா என்கின்ற ஆவேசம். தலைவர்களை தலைவர்களாக பார்க்க வேண்டும். பிறந்த இனத்தை வைத்து பார்ப்பதால் எழுந்த துவேஷம் இது வன்முறை போராட்டமாக வெடித்தது அந்த காலத்திலே. ஆகவேதான் சொல்லுகிறேன், வடக்கே இந்த உணர்வு இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கிறது என. அதே காலகட்டத்துக்கு சில வருஷம் முன்பு தமிழ்நாட்டிலே கூட இப்படித்தான். மதுரை பல்கலைக்கழகம் என்பது ஆரம்பத்திலே இருந்த பேர். அதை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்று மாற்றினார்கள். ஆரம்பத்திலே இருந்த பெயர் மதுரை பல்கலைக்கழகம். பெயரை மாற்றினார்கள். எப்படி? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி என்று. ஆனால் யாருமே அதற்கு எதிர்ப்பு சொல்லவில்லை. அமைதியாக நடந்தது, அமைதியாக செயல்படுத்தப்பட்டது. காரணம், காமராஜரை மக்கள் நாட்டு தலைவராக பார்த்தார்கள், இனத்தலைவராக பார்க்கவில்லை என்பதை. சில தலைவர்கள் பேரை இப்படி மாவட்டங்களுக்கு இடும் போதும் இது மாதிரி சிக்கல்கள் வரவில்லை. ஆனால் போக்குவரத்து கழகங்களுக்கு
எங்களுக்கு பெயர் வைத்த போது வந்தது. அதனால் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்ற பெயர் பொதுவாக போயிற்று. என்னதான் இருந்தாலும் வடக்கை விட தெற்க ஜாதி பேதம் பார்க்கும் உணர்வு கொஞ்சம் குறைவு, யாரும் இதை மறுக்க முடியாது. வடக்கே பெண்கள் கூட, நம்ப மாட்டீர்கள், பெண்கள் கூட ஜாதி பெயரை தன் பெயருக்கு பின்னாலே இணைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்திரா ரெட்டி, நீனா நாயர், மீனா பிள்ளை, பூஜா பட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இந்த பட்டு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பட்டர் என்று எனக்கு தெரிந்தது. அது சாதி பெயரை குறிப்பது. தமிழ்நாட்டை தவிர எல்லா இடத்திலும் ஜாதி பெயர் போடுவது, அழைப்பது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு கௌரவம். மிஸ்டர் பிள்ளை, மிஸ்டர் நாயர் என்றுதான் அழைப்பார்கள். அதற்காக பெண்களுக்கு கூட இப்படியா? ஆணுக்கு பெண் சமம் தான், ஜாதியிலே கூடவா? இன்னும் இந்தியாவை ஒரே ஒரு ஜாதி தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். உண்மையா? ஐஏஎஸ் அதிகாரிகளைத்தான் சொல்லுகிறேன். ஐஏஎஸ் தேர்விலே 70% அந்த இனம்தான் என்று சொல்லுகிறார்கள். பல ஜாதி இருக்கும் ஊரிலே இருந்து விடலாம், பிழைப்பை ஓட்டி விடலாம், வாழ்க்கையை செலுத்தி விடலாம். ஒரே ஜாதி இருக்கும் ஊருக்குள் போய் ஒற்றை சாதியாய் மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான். 30 ஆண்டுகளுக்கு முன்னே எங்கள் அப்பா இறந்தபோது பாடை தூக்குவதற்கு ஆள் வரவில்லை. காரணம், வேற்று ஜாதி பணம். பணத்துக்கு கூட ஜாதி பார்த்த ஊர். 3ஆம் நாள் 100 சாப்பாடு ஹோட்டலிலே சொல்லி அவ்வளவு வேஸ்ட். ஒரு ஆள் எட்டி பார்க்கணுமே. இதுக்குத்தான் கிராமப்புறங்களை எல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் பட்டணத்துக்கு ஓடுறது. ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி வள்ளலாருக்கு உணர்த்தினார். யாரு? அருட்பெருஞ்சோதி இறைவன். வள்ளலாருக்கு உணர்த்தி என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு என்னவா உணர்த்த வேண்டும்? உணர்த்தி இருக்க வேண்டும். சாதியும் மதமும் சமயமும் பொய்யோ என்னவோ, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று அவ்வை பாடியது அப்பட்டமான பொய். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி பாடினானே, அதுவும் பயங்கரமான பொய். சாதிக்கு பிறந்தவன் இல்லை, நீ சாதிக்க பிறந்தவன் என்று தலைவர்கள் மேடையிலே முழங்குகின்றார்களே, அதுவும் அப்பட்டமான பொய். எஸ்சி மாப்பிள்ளைக்கு ஐயராத்து பொண்ணு, காதல் கலப்பு கல்யாணம், கைதட்டி ரசிக்கலாம் தான். ஆனா பிறக்கிற பிள்ளைக்கு சர்டிபிகேட்ல எஸ்சி பட்டம் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதால் அது ரசிக்கத்தக்கது இல்லை. பணி செய்யும் அரசு அலுவலகத்தில் கூட ஜாதி தொடர்வதுதான் வேடிக்கை. ஒரு ஏஇயாக இருந்து கொண்டு முனிசிபாலிட்டியிலே எங்கள் ஆபீஸ் அலுவலகத்திற்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் வாங்க வேண்டும். 1 வருஷத்துக்கு மேல ஒரே போராட்டம். போராடி ஓஞ்சு போயிட்டேன் முனிசிபாலிட்டியிடம். லஞ்சம், ஊழல், சோம்பேறித்தனம், ரெட் டேப்பிசம். கமிஷனர், முனிசிபல் என்ஜினியர், கிளார்க்கு, மேஸ்திரி, போர்மன் எல்லாரையும் பார்த்தாச்சு, எதுவும் நடக்கல. எத்தனை அலைச்சல், எத்தனை சந்திப்பு, எத்தனை மீட்டிங். ராமர் மாதிரி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு கனெக்ஷன் கொடுத்துடுறோம் அப்படின்னு ஒரே பதில் தான். ஏன் சார் அலையிறீங்க? நாளைக்கு நிச்சயம் அனுப்புறேன், ஆறுதலான பதில் தான். ஆனா அந்த கமிஷனர் சொன்னார் பாருங்க, 1 நாள் என்பது ஒரு தேவ வருஷம். பின்னாலதான் அது எனக்கு தெரிஞ்சிச்சு. பிளம்பருக்கு கூட அந்த காலத்திலேயே வெக்கத்தை விட்டு சொல்றேன், 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்தேன், கையூட்டும் கொடுத்தேன். அடுத்த நாள் பிளம்பர் வரல, எஸ்கேப். போங்கடா, நீங்களும் உங்க நல்ல தண்ணி கனெக்ஷனும் தூர போட்டாச்சு. தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல, தலையை முழுகினேன். அந்த நேரம் பார்த்து தான் எங்க ஆபீஸ்ல வந்து சேர்ந்தாங்க ஒரு ஜேஇ அம்மா. அவங்க கிட்ட இதை பத்தி புலம்பி தள்ளுனேன், அவ்வளவுதான். அடுத்த நாளே எங்க அலுவலகத்தில் கனெக்ஷன் தரப்பட்டு நல்ல தண்ணி கனஜோர வந்துச்சு. ஒரு சீனியர் ஜேஇ சாதிக்க முடியாததை நேற்று வந்த ஒரு பெண் ஜேஇ எப்படி சாதிச்சார்? பெருமையா இருந்துச்சு எனக்கு. அந்த அம்மாவை பாராட்டவும் செஞ்சேன். எப்படிமா நடந்துச்சு இது? விஷயம் வேற ஒன்றும் இல்லை. அவங்க ஜாதி கூட்டம் ஒவ்வொரு மாசமும் நடக்குமா. முனிசிபல் கமிஷனரும் இந்த அம்மாவும் ஒரே ஜாதி, அவ்வளவுதான் மேட்டர். இப்ப எனக்கு பெருமையா இருக்குமா? இருந்த பெருமையெல்லாம் போச்சு. பெருமையாக இல்லை எனக்கு. மனசுக்குள்ள கொடுத்த பாராட்ட வாபஸ் வாங்கிக்கிட்டேன். இது நடந்த கதை, நிஜம்.
மற்ற ஜாதிகளுக்கு மாதாந்திர கூட்டம் நடக்கும் வழக்கம் உண்டோ இல்லையோ எனக்கு தெரியாது. அந்த ஒரு சாதிக்கு இன்னை அளவுக்கும் கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஜாதி கூட்டம் நடக்கும் வரை எங்கே ஒழிய ஜாதி? சூரியன் இருக்கும் வரை, அதன் வெளிச்சம் இருக்கும் வரை 7 வர்ணம் என்ன 7000 வர்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். வள்ளலார் கூட அவர் காலம் அப்படி ஆரம்பத்திலே கையெழுத்து இடும்போது சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை என்றுதான் மரபுப்படி இட்டாராம். என்றைக்கு சாதியும் மதமும் சமயமும் பொய் என அவர் உணர்த்திருக்கப்பட்டாரோ அன்றே இந்த வாழ் கொடுக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டார். சிதம்பரம் ராமலிங்கம் என்றே அவர் ஒப்பம் இடுவார். அவை எப்படி சொன்னாலோ இட்டார் இடாதார் என 2 வகையாக பிரித்தாரோ வள்ளலாரும் அதே மாதிரிதான் 2 வகையாக மனிதர்களை பிரித்தார். அகையினத்தார் புற இனத்தார் என. அகையினத்தார் என்றால் வெஜிடேரியன், புற இனத்தார் என்றால் நான் வெஜிடேரியன். இப்படித்தான் நிறைய பேர் தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் அப்படி சொல்லவில்லை. உலகத்திலே நிறைய பேர் வெஜிடேரியன்களாக இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்காக எல்லா பிராமின்களும் அகையினத்தாரா? கிடையாது. சன்மார்க்க சங்கத்தவரா? இல்லவே இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்படி பார்த்தா பசு, காளமாடு, ஆடு, ஒட்டகம் கூட எல்லாமே சன்மார்க்கிகளாயிருக்கும். உயிர்கொலை செய்யாமல் கொல்லாமையை கடைபிடிப்பவனே சன்மார்க்கத்தில் நுழைய தகுதி பெற்றவன். சன்மார்க்க தவம் இருக்க உயிர்களுக்கு ஒரு கண் செய்யாது இருக்க வேண்டும். வர்ணத்தை பற்றி, கலரை பற்றி பேசித்தான் டாபிக்கை ஆரம்பம் செய்தோம். கலரை பற்றி பேசித்தான் முடிக்கவும் போகிறோம். வள்ளலார் 3 கலர்களை பற்றி பேசுகிறார். இந்த 3 கலர்களில் உயிரினங்கள் அனைத்தையும் அடக்கி விடுகிறார். வர்ண பேதங்களை எதிர்த்த அவர் 3 கலர்களாக பிரிக்கிறார் இனங்களை. கேட்க அதிசயமாக இருக்கும். அந்த 3 கலர்கள் சிவப்பு, மஞ்சள், நீலம் என்ற பிரைமரி கலர்கள் அல்ல. அவை வேறு கலர்கள். அவை அல்ல, அவர்கள் வேறு கலர்கள். அவர்கள்தான் இந்த 3 வகை: சகலர், பிரயாகலர், விஞ்ஞான கலர். உயிர்களை இப்படி 3ஆக பிரித்தது உலகத்தில் எந்த மார்க்கமும் இல்லை. இந்த சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் கேட்டகரி எல்லாம் புத்த மதம் பேசுகிறதா என்றால் இல்லை. வெளிச்சமயங்கள் ஆகிய இஸ்லாம், கிறிஸ்தவம், மூச், சொர்க்கம் நரகத்தோடு சரி அவை. அப்ப ஜைன மதம் அதுவும் பேசவில்லை. அப்ப யார்தான் முதலில் இதை சொன்னது? ஒருவேளை சைவ சித்தாந்தமோ? சமயம் மதம் என்கின்ற 2 வார்த்தையும் ஒன்றா? ஆமா, 2மே ரிலிஜன்கிற வார்த்தை தான் அதுக்கு பொது வார்த்தை. சமயம்னாலும் சரி, மதம்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தானே? கிடையவே கிடையாது. வள்ளலார் தான் முதல்ல இதை சொன்னார். எப்படி? சமயம் வேறு ஐயா, மதம் வேறு. எப்படி? வரிக்கு வரி பாடல்களிலே தனித்தனியாக சொல்லுவார் வள்ளலார். சாதியிலே, மதங்களிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. சமயம்னா ரிலிஜியன், சரி. அப்ப மதம் என்றால் சைவம் என்பது சமயம், அதாவது ரிலிஜியன் என்று நீங்கள் சொல்லுவது. அதன் வழிமுறை நெறி இருக்கிறதே, அதுதான் மதம். புரியலையே, புரியும்படி சொல்லுகிறேன். சைவம் என்பது சமயம், சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவது மதம். இதுதான் வித்தியாசம். சனாதனம் சமயம், அது பேசுகிற வேதாந்தம் மதம். வள்ளலார் 6 அந்தங்களை சடாந்தம் என்று பேசுவாரே, அந்த சித்தாந்த, வேதாந்த, யோகாந்த, கலாந்த, நாதாந்த, போதாந்த என்று வரும் 6 அந்தங்களுமே மதங்கள் தான். இந்த சைவ சித்தாந்தம் தான் முதலிலே இந்த 3 வகை உயிர்களை பற்றி பேசியது. வள்ளலாரும் பேசியிருக்கிறார். அப்படி பாடியதுதான் அவர் திருவடி புகழ்ச்சி. இறைவனின் திருவடி பெருமையை பேசுவது அந்த திருவடி புகழ்ச்சி. எத்தனை பேர் தினம் அதையெல்லாம் கேட்கிறீங்க, படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவில்லை. அடுத்தவன் மேலதிகாரி, அரசியல்வாதி, இவங்க காலை பிடிச்சி கழுவி காரியம் சாதிச்சு பொழப்ப ஓட்டுறதுக்கே வாழ்நாள் போதலை.
கடவுள் காலையெல்லாம் பத்தி பிடிக்கிறதுக்கு மக்களுக்கு எங்கய்யா நேரம்? எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நம்ம ஆஸ்தான பாடகர் வடலூர் MS கார்த்திக் ஐயாட்ட போய் அவர்கிட்ட கேட்டு 1 மாசம் கழிச்சு தவம் இருந்து இந்த திருவடி புகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வள்ளலாரின் பாடலை ரெக்கார்ட் பண்ணி வாங்கி வந்து யூடியூப் சேனல்லையும் போட்டேன். யாரு பார்த்தா, யாரு கேட்டா? நடராஜரை கும்பிடவே ஆளை காணோம். சன்மார்க்கிகளுக்கு திருவடியா அப்படின்னு ஒன்று இருக்கா? ஆண்டவனுக்கு கையா காலா என்று நக்கலாக நம்மை பார்த்து கேட்டு, இதெல்லாம் வள்ளலார் அற்ப அறிவாக இருக்கும்போது அந்த காலத்தில் பாடின பாட்டுங்க, நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. சாமானியர்களும் வள்ளலார் பாட்டை படிக்கிறது கிடையாது, சன்மார்க்கிகளும் படிக்கிறது கிடையாது. சைவ சித்தாந்தம் தான் சன்மார்க்கமாக பரிணமித்தது, வளர்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் சரி, ஒத்துக்கொண்டால் சரி. சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அதுதான் சித்தாந்தம் பேசிச்சுன்னு சொல்லிட்டீங்களே. வள்ளலார் என்ன சொன்னார்? மதம் ஆகிய சித்தாந்தத்திலே பற்று வைக்க கூடாது என்று தானே சொன்னார். அப்புறம் என்ன இதை பத்தி பேச்சு? சைவத்துக்கும் நமக்கு தான் சம்பந்தமே இல்லையே, சன்மார்க்கம் அதை விட்டு உதறிட்டு வந்துருச்சே, இப்படி சன்மார்க்கிகள் சொல்லுகிறார்கள். சைவத்துக்கும் தீபத்துக்கும் விளக்குக்கும் இல்லாத சம்பந்தமா, தொடர்பா? ரெண்டையும் சமயம் என சன்மார்க்கிகள் ஒதுக்கிவிட முடியுமா என்ன? வள்ளலார் தனது உரைநடை பகுதியிலே கூட இந்த சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் பற்றி பேசுகிறார், திருவடி புகழ்ச்சியிலே பாடுகிறார். ஆகவேதான் நாமும் பேசுகிறோம். சரியா? சகலர் வேறு யாருமே கிடையாது, நம்ம எல்லாரும் தான் சகலர். பாசமலம் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாருமே சகலர் கேட்டகரியில வந்துருவாங்க. மனுஷ வடிவம் கொண்ட நாம் எல்லாருமே ஆணவம், கண்மம், மாயை என்கிற மும்மலங்கள் ஆகிய பாசம் பிடித்தவர்கள் தான். களிம்பு ஏறி போன பித்தளை பாத்திரங்கள் தான். 24 தத்துவங்களால் ஆக்கப்பட்டவர்கள் தான். மாயை பிடித்து வைத்த மட்பாண்டங்கள் தான். பூலோகவாசிகள் தான். நமக்கு இல்லாத ஆணவமா 100% உண்டு. கர்மம் என கேட்கவா வேணும்? ஆகவே நமக்கு பிறவி நிச்சயமா உண்டு. சகலராகிய நாம் இன்னமும் அசுத்த மாயையிலே அழுந்தி கிடக்கிறோம். சகலருக்கும் பூத உடல் 24 தத்துவங்களால் ஆகிய உடல். அப்ப நாம் சகலர் என்று சொன்னால் எப்பத்தான் பிரளயாகலர் ஆவது என்றுதான் விஞ்ஞானகலர் ஆவது என்றால் மாயையிலே இருந்து விடுபட வேணும், கரும வினையை அறுக்க வேணும், 24 தத்துவங்களையும் தனித்தனியாக கடக்க வேணும். அப்பத்தான் பதவி உயர்வு, அப்பத்தான் ப்ரமோஷன். அதுவரை மாயை நமக்கு அடுத்த பிறவியில் உடலை கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் சகலர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்முடைய டெபினிஷன். சரி, இனி அடுத்த கலரு என்ன கலரு? பிரளயாகலரு. சகலராகிய நமது ஆணவத்தை 50% குறைத்து விட்டால் போதும், பிரளயாகலர். நாமனே பிரளயாகலர் ஆகிவிடலாம். மும்மலத்திலே மாயையை காலி பண்ணி 2 மலம், ஆணவம் 50%, கண்மம் அது போதாது, கொஞ்சமாவது இருக்கத்தான் செய்யும். அது 2ம் இருந்தாலே நாம் பிரளயாகலர், அவ்வளவு. அப்ப அடுத்த பிறவி கர்மா இருக்குல்ல, நிச்சயமாக இருக்கும். 2வது மலமாகிய கண்மம் இருக்கும் வரை பிறவி உண்டு. உடம்பு, இந்த உடம்பு இருக்காது, அது சூக்கும உடலாக இருக்கும். சூக்கும உடல்னா சாதாரண கண்ணால் பார்க்க முடியாத உடல், ஊனக்கண்ணால் உணர முடியாத உடல். வித்யா தத்துவம்னு 7 தத்துவம் இருக்கு, அதனால் செய்யப்பட்ட உடல். புரியலையே, குழம்புதா? உதாரணம் சொன்னா புரியும். தேவர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் பூரா இந்த பிரளயாகலர் தான். அப்ப மூவர்கள் சிவன், பிரம்மா, விஷ்ணு, அவர்களுக்கு கர்மா உண்டு, அவங்களுக்கும் பிறவி உண்டு. என்ன நம்ம மாதிரி அற்பாயுசு இல்லை, கொஞ்சம் நீளமான ஆயுசு, யுக கணக்காக வாழ்வார்கள். அதுவரைக்கும் லோகத்தை பூரா பரிபாலிப்பார்கள். அருட்சோதி அப்பனை நோக்கி தவம் செய்வார்கள். பிரளயம் வந்து யுகமெல்லாம் முடியும் போது, கர்ப்பம் நிறைவடையும் போது அவர்களும் செத்துத்தான் போவார்கள். அடுத்த பிறவியும் எடுப்பார்கள். இவர்களிலே மூவர், ஐவர் எல்லாம் சுத்த தேகிகள் தான், சந்தேகமே வேண்டாம். ஆனால் யுகம் தாண்டி மீண்டும் பிறக்கத்தான் பிறப்பார்கள். கர்மமலம் நீங்கினால், கண்மமலம் நீங்கினால் நிச்சயமாக அவர்களுக்கும் ப்ரமோஷன் உண்டு. அடுத்த ப்ரமோஷன் விஞ்ஞானகலர்.
புரமோஷனுக்கு யார் வழிகாட்டி, யார் குரு, யார் உபதேசம் தருவது என்றால் அது சாட்சாத் பரம்பொருளே குருவாக வந்து ஏற்றுவிக்கும். சகலராகிய நம்மை எப்படி ஜீவர்கள் என்று வள்ளலார் வர்ணிக்கிறாரோ அதே மாதிரி இவர்களை வள்ளலார் கல்பதேகிகள் என்று வர்ணிக்கிறார். போதுமா பிரளயாகலர் பற்றிய விளக்கம்? அடுத்து மூன்றாவது கலர் விஞ்ஞான கலர். இவர்களுக்கு பிறவியே கிடையாது, அடுத்த பிறவி எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு கண்ம மலமும் இல்லை, மாயை இல்லை. மாயை அறவே விட்டுவிட்டு கர்ம வினையே இல்லை என்றால் பிறவி எங்கிருந்து வரும்? வெறும் ஆணவம் மட்டுமே மிக மிக மென்மையாக இருக்கும். ஒரு 10% அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர்களது சரீரம் விந்து தத்துவத்தால் ஆக்கப்பட்டது. இவர்களது சரீரத்தின் பெயர் வைந்தவ சரீரம். சிவதத்துவம் 5. அந்த சிவதத்துவம் 5ஆலும் உருவாக்கப்பட்ட இவர்களது சரீரம் நித்தியமானது. மற்ற சகலர் பிரளயாகலர் எல்லாம் குருவாக ஏற்று இவர்களைத்தான் கும்பிடுகிறார்கள். அவர்கள் யாரை கும்பிடுவார்கள்? யார் இவர்களுக்கு குருவாக இருப்பார்கள் என்றால் அதுதான் அறிவுக்கு அறிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவன். இவர்களை பற்றி எல்லாம் பேசும்போது ஒரே வார்த்தையிலே விளக்கம் சொல்லிவிடுகிறார் நமது வள்ளலார். வெறும் ஒற்றை வார்த்தையிலே. எப்படி? சைவ சித்தாந்தத்தில் இப்படி சுருங்க சொல்லி எல்லாம் விளங்க வைக்க முடியாது. அப்படி அவர் உதிர்க்கும் அந்த ஒற்றை வார்த்தை காலாதீதன், கால அதீதன், அதாவது காலம் கடந்தவர்கள். ஆம், விஞ்ஞான கலர்கள் காலாதீதர்கள், யுகம் கற்பம் எல்லாம் கடந்தவர்கள். இன்னொரு சந்தேகம் என்ன? சகலர் மொத்தம் எத்தனை பேர்? இன்னைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனத்தொகை 804 கோடி பேர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப உள்ள மக்கள் தொகை அதுதானே. அப்ப பிரளயாகலர் அவர்கள் எண்ணிக்கை எத்தனை? அண்டம் எத்தனை கோடி? 1008 கோடியா? அப்ப ஐவராதிகள் அவர்களும் அந்த 1008 கோடியிலே அடக்கம். தேவர்கள் அவர்களும் அடக்கம். 48,000 ரிஷிகள் அவர்களும் அதிலே அடக்கம். பிரளயாகலர் எண்ணிக்கை சரி. விஞ்ஞான கலர்கள் மொத்தம் எத்தனை பேர்? திருமந்திரத்திலே இந்த கணக்கு வருகிறது. அவர்கள் மொத்தம் 7 கோடி பேர் என்று. விஞ்ஞானர் கேவலத்தார் அது விட்டவர் தஞ்ஞானர் அட்டு அவித்து தேசம் சார்ந்துள்ளோர் எஞ்ஞானர் 7 கோடி மந்திர நாயகர் மெஞ்ஞானர் ஆணவம் விட்டு நின்றாரே. பாட்டு 7 கோடி மந்திர நாயகர்கள் என்று அது பேசும்போதே உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் அவர்கள் பிரணவதேகம் அடைந்தவர்கள் என. 7 கோடியா? ஒருத்தர் 2 பேராவது நமது மனுஷ வரலாற்றில் அடைந்திருக்க முடியும் தானே அந்த நிலையை? யார் என்று சொல்லுங்கள் என நீங்கள் கேட்க, நான் சொல்ல ஆஹா வந்துட்டாண்டா பூமர் சன்மார்க்கி என்று மற்றவர்கள் கமெண்ட் பாக்ஸிலே பரிகசிக்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. சப்ஜெக்ட் என்று வந்தாச்சு, மூக்கையும் நுழைச்சாச்சு. அப்படி நுழைச்ச பின்னால உண்மையை உடைப்பதிலே என்ன தப்பு? 2 பேர் என்ன, ஒரு 16 பேர்களுக்கு மேலே எனக்கு பட்டியல் இட முடியும். யார் அவர்கள்? யாரை வள்ளலார் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் மரபினிலே நான் ஒருவன் என்று யாரை வர்ணித்தாரோ அவர்கள்தான். மொட்டையாக சொன்னா எப்படி? பேர் என்ன என்று கேட்டால் குமரிக்கண்ட காலத்திலே இருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. முதலிலே அங்கையர்கண்ணி, அவங்க தான் இதிலே சீனியர் மோஸ்ட். விஞ்ஞான கலர்களிலே சீனியர் மோஸ்ட் தான் மதுரை மீனாட்சி என்று அழைக்கப்படும் அங்கையர்கண்ணி. நம்ம மதுரை அரசாலும் ராஜகுமாரி ஆகிய மீனாட்சி அம்மையைத்தான் சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் அவங்க கூட பிறந்த அன்னை அரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டு பாலித்து அருளக்கூடிய பெம்மான். விஞ்ஞான கலர் கேட்டகரியிலும் சரி, மரணமிலா பெருவு வாழ்வு பெற்றவர்களின் பட்டியலிலும் சரி, இந்த 2 பேரும் தான் சீனியர் மோஸ்ட் ஆஃப் ஆல் விஞ்ஞான கலர்ஸ். அப்புறம் அடுத்து காசி விசாலாட்சி, புவனேஸ்வரத்தின் ஆட்சியம்மன், மயிலை கபாலீஸ்வரர், காஞ்சி காமாட்சி வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாயகி என்று இப்போது அது மருவி வேறு விதமாக பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டு வருகிறது. உண்மையான பெயர் தைலநாயகி. கையில் ஒரு சின்ன கிண்ணம் இருக்கும் வைத்தியத்துக்காக, அதில் தைலம் இருக்கும், அதனால் அவர் தைல நாயகி. வைத்தீஸ்வரன் கோயில் தைல நாயகி, திருக்கடவூர் அபிராமி, தஞ்சை கோட்டை மாரியம்மன், நாட்டு அரசன் கோட்டை மாணிக்க சாமி, திருக்குற்றால கருங்காளி அப்பர், கன்னியாகுமரி பகவதி. இவர்கள் எல்லாருமே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தவர்கள். நம் வரலாற்று காலத்திலே பார்த்தால் மாணிக்கவாசக பெருமான், ஞானசம்பந்த வள்ளல், கண்ணுடைய வள்ளல், ஆண்டாள், அப்புறம் வள்ளலார். இந்த லிஸ்ட்ல வள்ளலார் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், கொஞ்சம் தூக்கல். அருள் தேக சித்தி அடைந்து அருட்ஜோதி ஆகி அம்மயமும் ஆகி பிரபஞ்ச ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு இப்போது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கா? என்ன புரிஞ்சிச்சு?
எல்லா பெண் தெய்வங்களையும் ஒன்று ஆக்கி சக்தி என சங்கராச்சாரியார் சொல்லி வைத்த கருத்து இடிக்கிறதா? சதாசிவன் நிலை வேறு, கபாலீஸ்வரரின் நிலை வேறு என்று புரிகிறதா? சதாசிவம் வேறு, திருக்குற்றாலநாதர் வேறு, இது புரிகிறதா? சதாசிவன் என நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் லிங்க வழிபாடு அது வேறு, மரணமிலா பெருவாழ்வு பெற்று முத்தேக சித்தி உற்ற இவர்கள் வேறு என்று காட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோ. அப்படித்தான் கருத்து பெட்டியில் ஒருத்தர் கேட்டாரு. அபிராமியை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்த போது ஒருத்தர் கருத்து பெட்டியில் ரொம்ப கிண்டலாக கேட்டாரு, அப்ப ராமே சீதை கிருஷ்ணன் இவங்களெல்லாம் விட்டுட்டீங்களே? ஆமா விட்டுட்டேன், அவர்களை பற்றி இன்னொரு வீடியோவிலே பேச வேண்டும் என்பதற்காக. அப்ப முத்தாரம்மா சித்தாரம்மா முட்டக்கண்ணியம்மா எல்லாம் விட்டுட்டீங்களே? யாராவது கமெண்ட் செய்வதற்கு முன்னால் முந்திக் கொள்ளுகிறேன், அவர்களும் மானுடராக பிறந்து முக்தி மட்டுமே பெற்று மக்களுக்கு அருள்வாளிக்கும் 3ஆம் நிலை தெய்வங்கள். அவர்களுக்கு நிச்சயம் பிறவி உண்டு. இன்னும் எவ்வளவோ அருள் ஞான விளக்கங்கள், போட்டு உடைக்கும் பூட்டு உடைப்புகள் எல்லாம் அடுத்த காணொளியில் என சகலருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி, ஆமா நாம் எல்லாருமே சகலர்கள் தான். அந்த சகலர்களிலே கூட 3 கேட்டகரி சொல்றாரு வள்ளலார். பக்குவ அபக்குவ 3 கேட்டகரி. பக்குவம் அபக்குவ ஆன்மாக்கள் என 3 கேட்டகரி சொல்லுகிறார். அந்த கடைசி கேட்டகரி இருக்கு பாருங்க, அபக்குவ ஆன்மா. அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாம் பார்ப்பதற்கு சான்ஸே இல்லை, கிட்டக்கே வரமாட்டாங்க. அவங்க பார்க்கிற வீடியோ அதோட லெவல் எல்லாமே வேற. நம்ம சேனல் பக்கம் வருவதற்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்புறம் கொஞ்சம் இடைநிலை நடுத்தரமான ஆன்மா, அதுதான் பக்குவ அபக்குவ என்று வள்ளலார் வர்ணிப்பது. அவர்கள் நம் சேனல் மாதிரி உள்ள எல்லா சேனலையும் அப்பப்ப பார்ப்பாங்க. ஆனா அவசரம், ஸ்கிப் செஞ்சு ஓட்டி பார்ப்பாங்க. அடுத்து என தாவி கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு அவசரம், வேற நிறைய வேலை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பொறுமை இருக்கவே இருக்காது. அப்போ முதல் கேட்டகரி பக்குவ ஆன்மாக்கள், அதாவது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து ஒரு லைக்கும் போட்டு கருத்தையும் சொல்லி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி அடுத்த வீடியோவுக்காக ஆவலோடு காத்திருப்பவர்கள். அந்த பக்குவப்பட்ட சகலருக்கும் மீண்டும் வணக்கம் சொல்லி விடைபெறும் உங்கள் நண்பன் சகலன் மகுட ஜீவன்.